எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஓய், என்ன என்ன மேடம், என்ன வேலை நடக்குது? ஏங்க நான் சமைச்சிட்டு இருக்கேங்க. சமைச்சிட்டு இருக்கியா? அஜிதாவுக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஆமா, நல்லா சமைக்கலாம் தெரியும். இவ்வளவு நாளும் அத்தை தான் என்ன கிச்சன் பக்கமே விடல. அதான் இன்னைக்கு அத்தை வீட்டுல இல்ல, நான் சமைக்கேன். அம்மா வீட்டுல இல்லையா? எங்க போனாவ? ராணி அத்தைக்கு கூட ரேஷன் கடையில போய் அரிசி எல்லாம் வாங்க போயிருக்காங்க. இன்னைக்கு ஏன் சமையல் தான். நீ தான் இன்னைக்கு சமைக்கன்னு அம்மைக்கு தெரியுமா? எப்படி தெரியாது இல்லையா? அதான் அத்தை வாரம் முன்னாடி செம்மையா டேஸ்டா சூப்பரா சமையல் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்க. அஜிதா, உண்மையாவா சொல்லியா? நீ ஏன் சமைக்க போறா? அட ஆமாங்க, நான் தான் சமைக்க போறேன். ஏங்க ஒன்னும் சொல்லாம போறீங்க? இல்ல, ஊர்ல எங்க நல்ல ஹோட்டல் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஏங்க என்னம்மா, நான் ஆசையா சமையல் பண்ண போறேன்னு சொல்லி ஹோட்டல்ல போறேன்னு சொல்றீங்க? ஏய் அம்மா, என்ன ஒரு பிடி, ஒரு உழுப்புல நானே திரும்பிட்டேன்னா பாத்துக்கையா. பின்ன என்னங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ சமையல் பண்ணு, நீ சமையல் பண்ணி தந்தா நல்லா தான் இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல. இப்ப பாருங்க, 10 நிமிஷத்துல சுட சுட சுவையா சூப்பரா சமைச்சு தரேன். சரிம்மா, நான் வெயிட் பண்றேன். அஜிதா, அப்பா வந்துட்டாவன்னு நினைக்கேன். நான் போறேன்னா? ஏங்க அப்ப நானும் வரேன். நீ சமையல் பண்ணிட்டு நிக்க, நீ நெல்லு, நான் போறேன். நான் என்ன அதை ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாரு. சரிங்க. நம்ம மட்டும்தான் அடுப்புங்கிற நிக்கும். மாமா வந்து என்ன சொல்ல போறாரோ? என்ன இவ இங்க நிக்கியா? ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலான்னு வந்தாலும் எங்க பார்த்தாலும் இவ தொல்லை தாங்க முடியல. மாமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, நீ அமைதியாவே ராஜிதா. பூமாரி, எட்டி பூமாரி, குட்டி எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு தண்ணி குடிக்கலான்னு செம்பையும் காணல, ஒரு கப்பையும் காணல. ஐயோ, மாமாவுக்கு தண்ணி தேவைப்படுது போல. சரி கொண்டு கொடுப்போம். மாமா. பூமாரி, எட்டி பூமாரி, லட்சுமி, எல்லாரும் ஒரே நேரம் எங்க போய் தொலைஞ்சாளோ? ஒருத்திலும் வீட்டுல இல்ல. ச்சே, எட்டி பூமாரி. மாமா. உனக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு என்ன மாமா மச்சான் சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கா? இல்ல மாமா, தண்ணி கேட்டு தேடிட்டு இருந்தீங்கல்ல, இந்தாங்க தண்ணி. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல இல்லையா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம என் வேலையில் நீ தலையிடாத. என் மேல உங்களுக்கு என்ன கோவனாலும் இருக்கட்டும் மாமா, இந்த தண்ணியை மட்டும் குடிங்க. இந்தாங்க மாமா. தண்ணி தரலாம், தண்ணி. நான் என்ன அவள்கிட்ட கேட்க வச்சுதேன்? அம்மா இதுக்கு நம்மளையும் இருக்க வேண்டியது கிடையாது. அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி ஒட்டிடலான்னு பாக்கியாவ. என்கிட்ட எல்லாம் அது நடக்கவே நடக்காது. வந்துட்டா மாமா மச்சான் சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து லட்சுமிக்கு கொடுக்கணும். அவளை குடிக்கிறதுல இவ்விய திருந்துவ. ச்சே, வீட்டுல வந்தாலும் ஒரு நிம்மதியே இல்லை. ஏங்க வா, ஒன்னதான் தேடிட்டு இருக்கேன். கையில ஆளை பிடிக்கவே முடியல. எங்க போங்கடி போறா? காலையிலேயே மத்தியானம் சாயங்காலமாங்க, எப்ப கேக்குறீங்க? ஒரு நேரமும் உன்ன கையில பிடிக்க முடியறதான். ஆமா, எங்க சுத்திட்டு தெரியா? காலையில பெரியப்பா வீட்டு போயிருந்தேன், சாயங்காலம் சித்தப்பா வீட்டு போயிருந்தேன், ஈவினிங் மாமா வீட்டு போயிருந்தேன். இனி எங்க போன நைட்டுக்கு சொல்லுங்க? நைட்டுக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போனோம். ஞாபகம் இல்லையா? போலாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நின்றுட்டு நாளை காலையில டானி ஓடிடலாம். பூங்கொடி வந்து 3 நாள் ஆகுது. என்னையும் விடல, நீயும் வரல. ஏங்க உங்களுக்கு இங்க என்னங்க குறை இருக்கு? கொஞ்ச நாள் நிப்போங்க. கொஞ்ச நாளா? ஐயோ, கொஞ்ச நேரம் கூட நிப்போன்னு சொல்லிட்டு வாயில இருந்து விழுந்துட்டுப்பா. கொஞ்ச நேரம் நிப்போம், நாளை காலையில போயிடலாங்க. நிக்கிறேனா? நீ நின்னுட்டு வா பூங்கொடி, நான் போறேன். நாளை காலையில ஒன்னா கூப்பிட வரேன், சரியா? ஏன் நீங்க ஏன் போறீங்க? நில்லுங்க, நாளை காலையில சேர்ந்தே போயிடலாம். பூங்கொடி புரிஞ்சுக்க, எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. நம்ம போனாதான் எல்லா வேலையும் பண்ண முடியும். வீட்டுல என்னங்க வேலை கிடக்கு? 2 நாள் கூட நின்றுட்டு போலான்னு கூட நான் சொல்லல. இன்னைக்கு ஒரு நைட்டை நின்றுட்டு நாளை காலையில டாண்டி போயிடலாம். என்ன பூங்கொடி நினைச்சிட்டு இருக்கியா? நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போவன்னா கிளம்பி வரணும். அதுதான் நல்ல ஒய்ஃபு கழகு. வா போலாம். சரி, கிளம்பி வாரேன். அங்க இருந்து இங்க வரும்போது எப்படி சிரிச்சுக்கிட்டு வந்தா? இங்க இருந்து அங்க போனா ஏன் மூஞ்சி இப்படி வாடுது? சிரிச்சுக்கிட்டே கிளம்பி வந்தா போதும். சிரிச்சுக்கிட்டு வரணுமா? ஏன்னா நான் இங்க இருந்து சந்தோஷமா வரேன். சிரிச்சுக்கிட்டு வர்றதுக்கு நான் கிளம்பி வாரேன், இருங்க. இப்ப நீ எதுக்கு என்ன தெரிச்சு பேசிட்டு இருக்கியா? முதல்ல தெரிச்சு பேசுனது யாரு? நீங்க தானே. என்னாச்சுமா? என்னாச்சுமா அப்பல சண்டைய போட்டுட்டு இருக்கிறிய? ஆமாமா, சண்டை தான்.
நம்ம இப்ப சண்டை போட்ட பூங்குடி இப்படி சொல்லியா? சண்டை தாம்மா போட்டோம். இவ எப்பவுமே என்ன பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கியாவ. திட்டிக்கிட்டு இருக்கியாவளா? எதுக்கு அம்மா? வந்து 3 நாள் ஆச்சு நான் போவோன்னு சொல்லியேன். இவைய சொல்லியாவ இன்னைக்கு ஒரு நைட்டை நின்றுட்டு நாளை காலையில போலான்னு சொல்லியாவம்மா. மாப்பிள்ள சொன்னதுல என்னட்டி தப்பு? இன்னைக்கு நின்றுட்டு நாளைக்கு போனா போதும். உனக்கு என்னட்டி எவ்வளவு அவசரம்? அதுக்கு தாம இவையெல்லாம் என்ன திட்டிட்டு இருக்கியாவ? அடி பாவி, நான் எப்ப இன்னைக்கு நிப்போன்னு சொன்னேன்? ஒழுங்கா மாப்பிள்ள சொல்லியதை கேளு. சரிம்மா கேக்கி. எப்படி? ஆமா, நான் எப்ப இங்க நிப்போன்னு சொன்னேன்? இப்பதானே சொன்னீங்க. பூங்குடி கோவப்படுத்தாத, கிளம்போ நீ. ஏம்மா 2 நாள் கூட நிப்போன்னு சொல்லியாவ. அம்மா தாயே, சத்தம் போடாத. உடனே உங்க அம்மையும் ஓடி ஓடி வந்துருவாவ. இன்னைக்கு ஒரு நைட்டை நின்றுட்டு நாளைக்கு காலையில போயிடணும். பாத்தீங்களா? இப்ப கூட நீங்க தான் நில்லுன்னு சொல்றீங்க. உங்க ஆசைக்காக போய் நிப்போம். வாலு வாலு, சரியான வாலு நீ. வாலுதான். நல்லா சமாளிக்கிறா. எப்படி இருந்த பூங்குழி இப்படி ஆயிட்டா? அதெல்லாம் ஐயாவோட தரம். கிளம்பு கிளம்பு, நாளைக்கு காலையில என்ன சொல்லியான்னு பாப்போம். நீங்க வேறங்க, அது நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.